சென்னை ஈசிஆரில் காரில் சென்ற பெண்களை விரட்டிச் சென்று மிரட்டிய விவகாரத்தில் கைதான சந்துரு தற்போது வாக்குமூலம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். காரில் வந்த சந்தோஷ் என்பவர் கூறியபடியே கட்சி கொடியை காரில் கட்டியதாக சந்துரு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தற்போது அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். என் பேர் சந்துரு. காலேஜ் 2019 காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்ச உடனே மொபைல் ஷாப் 2 வருஷம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மொபைல் ஷாப்பில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, அதில் ஒரு கேஸில் நான் உள்ளே போயிட்டு வந்தேன். திருப்பி நான் கார் பைக் அண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நடுவில் என் மேலே ஒரு கிட்னாப் கேஸ் ஒன்று வந்தது. அதுலேயும் நான் எந்த இதுவும் தப்பு பண்ணலை. அவங்க பசங்க, எங்கள் வீட்டாண்ட இருக்க பசங்க அவனை அடித்து காசை வாங்கி என் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனை சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் தான் வந்து என்னை கேட்டாங்க. எனக்கு காசு தான் வந்ததுன்னு சொல்லி நானே எல்லாருமே பிடிச்சி கொடுத்தேன். அந்த கேஸில் எனக்கு சீக்கிரமாக நீ இப்போ நான் பெயில் தரேன்னாங்க. எனக்கு சீக்கிரமாக அந்த கேஸில் தான் பெயில் கொடுத்துட்டாங்க, வேறு எதுவும் போடாமல். அதே மாதிரி இப்போ நடக்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார் ஓட்டிகிட்டு போயிருந்தது, அந்த லேடிஸை மடக்குனது எல்லாமே நான் தான். இது வந்து சந்தோஷன்றவர் சொன்னதுனால தான் சொன்னேன். வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த இடித்ததை கூட நான் என் கண்ணால் பார்க்கல. அவர் சொன்னார் அந்த நிமிஷம், இந்த மாதிரி நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த வண்டியை போட்டுடா அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஃபஸ்ட்டு அவங்கள போய் அவங்களுக்கு நேராக நின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் போகிறோம்னாங்க. சரி, அவர் நான் மடக்கி அவரை காரை மடக்க சொல்லிட்டாரு. நான் மடக்கலைன்னா எனக்கு அது பிரச்சனையாயிடுன்னு சொல்லி நான் போய் காரை மடக்கினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி ரோட்டில் பிளாக் பண்ணி நிறுத்தினேன். திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க நான் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக சந்தோஷம்னு சொல்கிறவர் வந்துட்டார். அவர் டேரெக்டாக அவங்க ஃப்ளாட் சொல்லியே போயிட்டு இல்லை, நான் உன்னை பிடிக்க சொன்ன கார் இது கிடையாது, வேறு காரு, அவங்ககிட்ட நீ சாரி சொல்லிட்டு வந்துடும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆர்குமெண்ட் ஆச்சு, சாரி சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன ஆர்குமெண்ட், நாங்கள் பண்ணலை, நாங்கள் காரை விட்டு இறங்க மாட்டோம், எங்கள் அசோசியேஷன்லேருந்து வருவாங்க அப்படி இப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள பெரிய வாக்குவாதம் காங்கிட்டே இருந்தது. எங்கள் மாமா வருவாங்க, அவங்க வருவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, இல்லை நான் போலீஸை வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சந்தோஷம் இல்லை, நாங்கள் பண்ண சாரி, நாங்கள் கிளம்புறோம், போலீஸ் வர சொன்னீங்கன்னா என் வண்டி நம்பரை சொல்லுங்கள், எங்களை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வண்டியில் அந்த கொடி மாட்டிருக்கிறது தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. நான் வந்து எந்த கட்சியிலையும் சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அப்பாவும் எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணனும் ஏடிஎம்கேல தான் இருக்காங்க. எங்கள் மாமா இப்போ வந்து ஏடிஎம்கேல போஸ்டிங்கில் இருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம்கேல தான் இருக்காரு. எங்கள் தாத்தா வந்து தாம்பரத்தில். எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நடிக்கும் போதுலேருந்து எங்கள் தாத்தா வந்து எம்ஜிஆர் கிட்ட டிரைவராக இருந்தார். கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பேட்டில் இருந்தார். இத்தனை மணிக்கு ஏன் வந்தீங்க? வெளில போயிட்டு வந்தோம் சார். நான் யாரெல்லாம் வந்தீங்க? ஆக்சுவலாக நான் வந்து எக்மோரில் இருந்தேன் சார். நான் வீடியோவில் பார்த்த காரை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதில் டயர் பஸ்ட் ஆகிடுச்சு. அந்த டயரை ரெடி பண்ணக்கோசம் நான் எக்மோர் போயிருந்தேன். மற்றபடி எல்லா பசங்களும் எஸ்ஆர்எம் பசங்க சந்தோஷ் 6 பேர் என்னை வந்து எக்மோரில் மீட் பண்ணாங்க. அவங்கள ஏறணும் தெரியுமா? இல்லை சார், யாருமே எனக்கு தெரியாது. அதில் தெரிஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் லித்வேஷன் சொல்லிட்டு ஒரு பையன். அவங்க 2 பேரும் நான் அன்றைக்கி தான் செகண்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துருக்கேன் சார். மற்ற 3 பேருமே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான். எனக்கு அதெல்லாம் சந்தோஷமாக தான் தெரியும். நாங்கள் என்ன பண்ணோன்னா 1000 லைட் போனோம். என் கார், என்னோட சஃபாரி கார் அங்கே விட்டுட்டு அங்கே ஒரு இடத்துல மோர் கிடைக்கும். நாங்கள் ஜீப் காரில் போயிட்டு எல்லாருமே மோர் சாப்பிட்டோம். அங்கேருந்து N4 போனோம் சார். N4 போயிட்டு N4ல் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு N4ல் சுற்றி பார்த்துட்டு அகைன் திருப்பி நாங்கள் 1000 லைட் வந்து என்னோட காரை அங்கேருந்து பிக் பண்ணிவிட்டு நேராக ஈசிஆர் வந்தோம் சார். இதுதான் சார் நடந்தது. வேறு எந்த ஈசிஆர் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ஆச்சு. நீங்கள் குடிச்சிருந்தீங்களா? இல்லை சார், நான் எனக்கு பசங்க எந்த பசங்களுமே குடிக்கல சார். எனக்கும் குடிக்கிற பழக்கம் கிடையாது. சந்தோஷம் அவருக்கும் குடிக்கிற பழக்கம். யாருமே அன்றைக்கி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பண்ணல சார். அந்த கொடி கட்சி வண்டியில் கொடி கட்டுறீங்களா? அந்த கொடி உனக்கு எங்கே சார்? எனக்கு வந்து அந்த கொடியை வந்து சந்தோஷம் தான் சார் போட சொன்னார். எதனால் போட சொன்னார்? நான் அந்த காரை வாங்கி என்ன 4 மாதம் ஆகுது சார். அனிஷன்றவர்கிட்ட இருந்து வாங்கினேன். வண்டியை வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணிவிட்டு நான் விற்று உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று தரேன். வண்டிக்கான வேலை போயிட்டுருக்கு, அந்த வண்டிக்கான வேலை பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே அப்படின்னு போது அவர் என்ன சொன்னால், நம்ம வந்து கொடைக்கானல் போவோம், February மாதம் லவ்வர்ஸ் டே வருது, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கொடைக்கானல் போவோம். கொடைக்கானல் போகிறதுனால தான் சார் அந்த வண்டியில் வந்து கொடி போஸ்ட் போட்டோம். மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார். ஏன்னா ஒரு கொடி போட நான் அப்பயுமே சொல்கிறேன், கொடி வேணாண்ணா, எனக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் இது போடுறா, என்னைக்கோ ஒரு நாள் தானே, நீ போயிட்டு வந்து அவுத்துக்கோ, வெறும் கம்பம் மட்டும் இருக்கட்டும், கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க. கொடி அதனால் அதுக்கு தான் சார் கொடி போட்டோம். அப்போ ரெடி பண்ணிங்களா அந்த கொடி கம்பத்தை? ஜனவரி 10ஆம் தேதி ரெடி பண்ணி அதை போட்டோம் சார். இதை ரெடி பண்ணீங்க? ஆமாம் சார், வெளில போனோம் அப்படின்ற இதுக்கு தான் சார்.